நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை. மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவர் திருமுன் நாம் மண்டியிட்டு இருக்கிறோம். நற்கருணை நாதரே எனக்கு துணை என்று சான்று பகர்ந்து அவர் திருமுன் வீற்றிருக்கிற அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். இதோ அவருடைய பார்வையில் உங்களுக்கு தயவு கிடைத்திருக்கிறது. கடவுள் இத்தனை ஆண்டுகள் வழிநடத்தினவர் இந்த நாளும் ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்தவும், இந்த மாதம் புதிய திட்டங்களால் உங்களை நிறைவாக்கவும், புதிய வழிகளை உங்களுக்காக திறந்து கொடுக்கவும் காத்திருக்கிற தேவன். இந்த அற்புதம் செய்கிற ஆசீர்வாதங்கள் நிறைந்த இரக்கம் நிறைந்த கடவுளுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபித்து பாடி புகழ்வோம். உன்னை நான் நினையாவிடு, என்ன மேல்வாயோடு ஒட்டி கொள்ளட்டும். உன்னை நான் நினையாவிடு, என்ன மேல்வாயோடு ஒட்டி கொள்ளட்டும். இன்று திருப்பாடல் 137 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. உன்னை நான் நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டி கொள்ளட்டும். கடவுள் எத்தனை நன்மைகளை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை கூட அவர் எண்ணி பார்க்காமல் செய்கிறவர். எந்த விதமான மனக்கசப்பும் நம் மீது இல்லாதபடி அன்பு செய்கிறவர். இதோ இந்த தெய்வம் நமக்கு கொடுத்த நன்மைகளை நாம் நினைத்து நன்றி செலுத்த வேண்டும். அதைத்தான் திருப்பாடல் ஆசிரியருடைய வரிகளில் நாம் சொல்லி பாடுகிறோம். உம்மை நான் நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டி கொள்ளட்டும். உன்னை நான் நினையாவிடு, என்ன மேல்வாயோடு ஒட்டி கொள்ளட்டும். உன்னை நான் நினையாவிடு, என்ன மேல்வாயோடு ஒட்டி கொள்ளட்டும். திருப்பாடலின் வரிகள் நமக்கு சொல்லுகிறது, பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், அந்த இடத்தில் அவர்கள் இருந்தபோது அற்புதங்களாலும் அதிசயங்களாலும் அவர்களை நிறைத்த ஆண்டவர். இன்று உங்கள் வாழ்க்கையிலும் எத்தனையோ நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறவர். அவர் இன்னும் அதிகமாய் உங்களை உயர்த்தப் போகிறார். நன்றியோடு துதித்து பாடுவோம். உன்னை நான் நினையாவிடு, என்ன மேல்வாயோடு
ஒட்டிக்கொள்ளட்டும். உன்னை நான் நினையாவிடு என்னா மேல் வாயோடு ஒட்டிக்கொள்ளட்டும். ஆண்டவருக்கு உரித்தாகும் பாடலை அந்நிய நாட்டில் எங்கனம் பாடுவோம் என்று அன்று பாபிலோனின் அடிமைத்தனத்தில் விழுந்து கிடந்த மக்கள் ஏங்கி தவித்து பாடினார்கள். கடவுளுடைய நன்மைகளை மீண்டுமாய் நினைத்து மகிழ்ந்தார்கள். நம்முடைய வாழ்விலும் எத்தனையோ விசை கடவுளை நாம் மறுதலித்திருக்கிறோம். அவருக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறோம். இருந்தும் ஆண்டவர் அவருடைய நன்மைத்தனத்தால் நம்மை நிரப்புகிறார். இந்த மாதம் முழுவதும் கடவுள் நமக்கு செய்ய போகிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி துதிப்போம். உன்னை நான் நினையாவிடு என்னா மேல் வாயோடு ஒட்டிக்கொள்ளட்டும். உன்னை நான் நினையாவிடு என்னா மேல் வாயோடு ஒட்டிக்கொள்ளட்டும். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மகிழ்ச்சியின் மகுடமாக எருசலேமை நீர் கருதினீர். அதே போல எங்களுக்கும் மகிழ்ச்சியின் ஆற்றலை அளித்திருக்கிறீர். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் உம்முடைய இரக்கத்தில் நாங்கள் விடாமல் பயணிக்க எங்களுக்கு உறுதியான மன வலிமையை தந்து வழிநடத்தும். ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.